All of you, good morning student. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெஷினரி அண்ட் த என்சைம்ஸ் பார்த்தோம். ஸோ வந்து பார்த்தோம்னா டூரிங் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வாட் ஆர் த என்சைம்ஸ் இன்வால்வ்டுன்னு பார்த்தோம், அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டுடே we are going to talk about the topic transcription. டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுடைய யூனிட் வச்சே அந்த டயக்ராம் வச்சு நான் ஓவரால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோட்டார். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வந்து 3 ரீஜன்ஸ் இன் டிஎன்ஏ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோமோட்டார், இது டெர்மினேட்டர், next is structural genes. இந்த 3' 5' என்ன நம்ம வந்து டெம்ப்ளேட் ஸ்டாப்னு சொல்லுவோம். இந்த 5' 3' coding strand. So coding strand சொல்லுவோம். Next downstream. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் காப்பிங் ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இன்டு ஆர்என்ஏ இஸ் கால்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லைப்பா, இது ரெண்டுமே டிஎன்ஏ ஸ்டாண்டு. டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்ட் டூப்ளெக்ஸ் சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தெரிஞ்சுங்க, டெம்ப்ளேட் ஸ்டாண்டுங்கிறது ஆல்வேஸ் 3' to 5' தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். டெம்ப்ளேட் அப்படின்னாலே 3' to 5'. கோடிங் ஸ்டாண்ட், அதாவது ஒரு ஸ்டாண்ட் கோட் ஆகுது, அது எம்ஆர்என்ஏவாக இருக்கும், இது இந்த ஆப்போசிட் காம்ப்ளிமெண்டாரிட்டியாக இருக்கும், இது எதாக இருந்தாலும் அது ஆல்வேஸ் 5' to 3' தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இது நான் முடிச்சிடுறேன் இந்த டயக்ராமை. சரி, ஓகே. நெக்ஸ்ட்
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ ஒன் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணுறத வந்து நம்ம ஆர்என்ஏவை காப்பி பண்ணோமா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். ஓகே, அதில் அடுத்தது ஹவவர் இதில் த காம்ப்ளிமெண்டாரிட்டி ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அண்ட் எம்ஆர்என்ஏ ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்கும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஸ்டாண்டுக்கு அடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குவானைன் இருக்குன்னா சைட்டோசின் வரும். இது நம்ம டயக்ராம் நான் அதையும் போடுறேன் எம்ஆர்என்ஏ சீக்வன்சஸும் இதில் உள்ள போடுவேன். அப்போது ஒரு எம்ஆர்என்ஏ உள்ள கொடுத்துறேன் உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. this is the template stand because 3' to 5' ஸ்டாண்ட் இருக்கு. இப்போ இதுல இருந்து ஒரு mRNA இப்போ இதோட ஆப்போசிட் காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் இருந்து அங்க இது டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருக்குறதால நீங்க தைமின் இருக்குறதால ஆல்சோ வந்து பார்த்தா அடினைன் வந்துரும். அடினைன் இருக்குறதால தைமின் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தைமின் இருக்குறதால அடினைன் தைமின் வந்துரும். குவானின் இருக்கிறதால சைட்டோசின் இருக்கிறதால குவானைன், அடினைன் இருக்கிறதால தைமின், குவானைன் சைட்டோசின் குவானைன் அங்க சைட்டோசின் இருக்கிறதால குவானைன், அடினைன் குவானைன் குவானைன் இருக்கு சைட்டோசின் இருக்கு குவானைன். This is the complementarity strand of DNA. இப்போ இதுக்கு இருக்கிறது இங்க தைமின் இருக்கும், அடினைன் இருக்கும். இங்க அடினைன் இருக்கும், இங்க தைமின் இருக்கும். இப்படி இருக்கக்கூடியதா இருக்கும். சரி, ஓகே. இங்க ஒரு DNA ஒரு mRNA strand ஃபார்ம் ஆகுது அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு mRNA strand. mRNA strand always 5' to 3' தான். ஏன்னா கோடிங் ஸ்டாண்ட் இது ஒரு கோடிங் ஸ்டாண்ட். இதுக்கு ஆப்போசிட் போலாரிட்டியா வரும்போது 5' 3' தான் ஆல்வேஸ் இருக்கும்ங்கறத ஞாபகம் வச்சுங்க. இத கோட் பண்றது யார் சார் அப்படினா டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமர்ஸ். இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு mRNA என்னவா எப்படி சார் உருவாகும் அப்படினா அந்த தைமின் இருந்தால் டபுள் பாண்ட் வித் அடினைன் ஃபார்ம் ஆகும். அடினைன் இருந்தால அங்க யுராசில் வரும். இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தைமின் இருக்கிறதால டபுள் பாண்ட் வித் அடினைன் இருக்கிறதால டபுள் பாண்ட் வித் யுராசில். அடினைன் இருக்கு, ஸோ டபுள் பாண்ட் வித் யுராசில். குவானைன் இருக்கிறதால ட்ரிபிள் பாண்ட் வித் சைட்டோசின் இருக்கிறதால ட்ரிபிள் பாண்ட் வித் குவானைன், டபுள் பாண்ட் வித் யுராசில், ட்ரிபிள் பாண்ட் வித் சைட்டோசின், ட்ரிபிள் பாண்ட் வித் குவானைன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு சார்ட் ஆஃப் தெரியும். ஸோ டபுள் பாண்ட் வித் அடினைன் காம்ப்ளிமெண்டரி mRNA ஃபார்ம் ஆகும்போது ட்ரிபிள் பாண்ட் வித் சைட்டோசின், ட்ரிபிள் பாண்ட் வித் குவானைன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ. திஸ் இஸ் mRNA வந்து mRNA கோடிங் ஸ்டாண்ட் mRNA ஸ்டாண்ட் ஆஃப் வந்து பக்கத்துல டெம்ப்ளேட் ஸ்டாண்டை ஃபாலோ பண்ணி அதுல இருந்து வந்து பக்கத்துல mRNA ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இது காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ. சரி, ஓகே. இப்போ நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்ட்ரோடக்ஷன் 3rd 4th லைன்ல இருந்து வருவோம். ஸோ however unlike the DNA replication process சார் என்ன சார் however unlike the DNA replication நம்ம கம்பேர் பண்றாங்க. DNA replication எப்படி இருக்கு, டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். DNA replication அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அங்க both strands involves in the template. both parental strand involves act as a template. இப்போ நீங்க நம்ம DNA replication processல பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா both parental strand, this is the both parental strand act as a template. இங்க வந்து பாத்தீங்கன்னா newly synthesized strands ஃபார்ம் பண்ணும். அப்ப என்டையர்
ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இது ஒரு டிஎன்ஏ டூப்ளெக்ஸ் வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஃபார்ம் தனியா போயிடும், இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டூப்ளெக்ஸ் தனியா போயிடும். அப்புறம் 2 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆயிடும். ஒரு ஸ்டாண்ட் 2 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆகுது. அங்க போத் பேரண்டல் ஸ்டாண்ட் ஆக்ட் ஆஸ் எ டெம்ப்ளேட் எங்க during the DNA replication. பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்ல நீங்க only one strand act as a template. ஒரே ஒரு டிஎன்ஏ போத் ஸ்டாண்ட்ல டிஎன்ஏ ஸ்டாண்ட்ல only one strand act as a template. that template strand வந்து பார்த்தா என்ன செய்யும் அப்படின்னா ப்ரொடியூசர் வந்து பார்த்தா கோட் ஃபார் mRNA சிந்தசிஸ் ஒரு ஸ்டாண்ட் தான் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஒரே ஒரு வந்து பார்த்தா ஒரு சேஞ்ச் என்ன சார் அப்படின்னா the instead of mRNA ஓட வந்து பார்த்தீங்கன்னா uracil instead of thymine. அதாவது ஒண்ணு இல்ல பையனா இது இப்போ நமக்கு தெரியும் டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ யூனிக் ஃபார் தைமின், ஆர்என்ஏ யூனிக் ஃபார் யுராசில் தெரியும் இல்லையா? அப்ப டிஎன்ஏவில் இருந்து ஆர்என்ஏ உருவாவதற்கு வந்து பார்த்தா உருவாகும் போது தைமின் வராது, தைமினுக்கு பதிலா யுராசில் வரும். தட்ஸ் ஆல். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தைமினுக்கு பதிலா வர வேண்டிய இடத்துல யுராசில் வந்திருக்கும். ஏன்னா இது mRNA ஆர்என்ஏ சீக்வென்ஸ்ங்கிறதுனால அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் உடைய செகண்ட் பேராகிராஃப்ல வந்து பார்த்தா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்டிருப்பாங்க. இஃப் த அதாவது வந்து பார்த்தா both stand act as a template. இப்போ இந்த DNA உடைய during the transcription process both stand act as a template. அப்போ வந்து பார்த்தா both standும் template act ஆனா வாட் வந்து பார்த்தா அந்த process எப்படி இருக்கும்? why both stand வந்து பார்த்தா why both stands வந்து பார்த்தா வந்து not act as a template or why both stands if it is possible both stand act as a template means what will be the வந்து பார்த்தா process என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் செகண்ட் பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் வரும். என்ன சார் அப்படின்னா இஃப் த நீங்கள் கவனிங்க, இஃப் த போத் டிஎன்ஏ ஸ்டாண்ட், இது ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், இது ஒரு கோடிங் ஸ்டாண்ட், இஃப் த போத் ஸ்டாண்ட் ஆக்ட் ஆஸ் எ டெம்ப்ளேட் அப்படின்னா லிசன், டெம்ப்ளேட் ஸ்டாண்டு இப்போ இந்த ஸ்டாண்டு டெம்ப்ளேட்டாக இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு mRNA உருவாச்சு. இப்போ கோடிங் ஸ்டாண்ட் ஆல்சோ டெம்ப்ளேட்டாக இருக்கும் பட்சத்தில் இது ஒரு mRNA ப்ரொடியூஸ் பண்ணும், இது ஒரு mRNA சீக்வென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலிடைடல் வந்து பார்த்தீங்கன்னா பாலிநியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் பாலிமரைசேஷன் சீக்வென்ஸ் டிஃபரெண்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் ப்ரோட்டீன்ஸ், இது ஒரு டிஃபரெண்ட் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும், இது ஒரு டிஃபரெண்ட் ப்ரோட்டீன், இதுல இருந்து உருவான ஒரு mRNA ஒரு டிஃபரெண்ட் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கு genetic information transferring of genetic information it is வந்து பார்த்தீங்கன்னா complicate to the transfer of genetic information transfer பண்றதுல காம்ப்ளிகேஷன் வந்துரும். அதனால தான் both stand என்ன ஆகல டெம்ப்ளேட்டா இல்ல எங்க during the transcriptionல அப்படிங்கறத சொல்லுவாங்க. பாயிண்ட் நம்பர் அது 1 ஆகும். ரெண்டாவது அதே வந்து ரெண்டாவது ரீசன் சொல்லுவாங்க ஏன் both strands வந்து காப்பி ஆகல, ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் காப்பி பண்ணல, அதாவது டியூரிங் தி டிரான்ஸ்கிரிப்ஷன்ல போத் ஸ்டாண்ட்ஸும் mRNA சிந்தசிஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு அதுவும் ஒரு ரீசன். என்னன்னா செகண்ட் ரீசன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு mRNA சிந்தசிஸ் பண்ணி இது ஒரு mRNA சிந்தசிஸ் பண்ணா இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட் ஆயிடும். இங்க ஒரு mRNA காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர் டபுள் ஸ்டாண்ட் mRNA ஃபார்ம் ஆயிடும். டபுள் ஸ்டாண்ட் mRNA ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் prone to the translation process. ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் அதாவது புரோட்டீன் சிந்தசிஸை ப்ரிவென்ட் பண்ணிடும், தடுத்து நிறுத்திடும். அப்போ வந்து பார்த்தா புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கலாம், என்ன ஆகுது இமேஜின் பண்ணி பாருங்க, அப்போ தடுத்து நிறுத்திடும். அதனால தான் டபுள் ஸ்டாண்டுமே டெம்ப்ளேட்டாக வரல. அதாவது டிஎன்ஏ ரிப்ளிகேஷன்ல டபுள் ஸ்டாண்ட் ஆக்ட் ஆஸ் எ டெம்ப்ளேட், பட் இங்கே வந்து 1 டிஎன்ஏ ஸ்டாண்ட் தான் டெம்ப்ளேட்டாக இருக்குங்கிறத ரீசனோட சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் வந்துட்டோம். இப்போ பாருங்க இதுல இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் பொறுத்தவரைக்கும் there are 3 வந்து பார்த்தா மேஜர் ரீஜன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோமோட்டார், செகண்ட் ஒன் இஸ் டெர்மினேட்டர், ஸ்ட்ரக்சரல் ரீஜன். this is the 3 major regions of இந்த DNA ஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம DNA டிபெண்டன்ட் RNA பாலிமரேஸ் நீங்க நல்லா கவனிக்கணும்.
நீங்க டியூரிங் த replication process நீங்க replication process பாத்தீங்கன்னா என்ன நடந்துருக்கும் இங்க DNA dependent DNA polymerase இங்க DNA dependent DNA polymerase ஏன் DNA dependent DNA polymerase means என்னது ஒரு DNA strand depend பண்ணி another DNA strand ஃபார்ம் பண்ணுது டாட்டர் DNA strand ஃபார்ம் பண்றதால தான் DNA ஒரு DNA strand depend பண்ணி another daughter DNA strand polymerase பண்ணுது this is the DNA dependent DNA polymerase இங்க பாருங்க இங்க உருவாகுற இங்க இருக்கிற என்சைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா DNA dependent RNA polymerase during the transcription process ஏன் சார் அப்படினா நல்லா நீங்க கரெக்ட்டா பாருங்க ஒரு DNA strand டெம்ப்ளேட் DNA strand டிபெண்ட் பண்ணி அது என்னத்தை உருவாக்குது RNA mRNA ஃபார்ம் பண்ணுது சோ அப்ப DNA டிபெண்ட் பண்ணி ஒரு DNA டெம்ப்ளேட் strand ஆஃப் DNA டிபெண்ட் பண்ணி mRNA ஃபார்ம் பண்ணி கொடுக்கிறதால DNA dependent RNA polymerase DNA டிபெண்ட் பண்ணி RNA சிந்தசிஸ் பண்றதால RNA polymeraseங்கறத ஞாபகம் வச்சுக்கங்க சரி ஓகே அதுக்கு அடுத்து சார் வாட் இஸ் promoter region சார் promoter region பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க இருந்து ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் நம்ம 3 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் promoter region அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரீசன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் கோடிங் ஸ்டாண்டர்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி promoter region வாட் இஸ் promoter region சார் அப்படிங்கும்போது இதுல ஃபர்ஸ்ட் promoter region வந்து பாத்தீங்கன்னா it is located in the 5' end of coding strand கொடுத்திருப்பாங்க நீங்க 3' end of template strandனாலும் ஆன்சர் கரெக்ட் தான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா it is located அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுது located 5' end of coding strand so 5' end of coding strand இத நாம என்ன சொல்றோம் upstream சொல்லுவோம் லிசன் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டுடைய இங்க promoter region upstream terminator region downstream அப்படினு சொல்லுவோம் ஞாபகம் வச்சுக்கங்க downstream சொல்லுவோம் சோ அப்ப வந்து பார்த்தா இது located in the வந்து பார்த்தா 5' end of coding strand இது this is the coding strand 5' end ல இருக்குங்கறத சொல்றோம் நாம சரி ஓகே சார் அதுக்கு promoter regionக்கு அதுக்கு அடுத்து என்ன சார் அப்படினா promoter regionோட செகண்ட் பாயிண்ட் பாருங்க இது நான் அடிச்சறேன் promoter regionோட செகண்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படி கேட்டீங்கன்னா இந்த அதாவது DNA dependent RNA polymerase DNA dependent RNA polymerase binds this site எந்த சைடுல பைண்ட் ஆகும் இந்த promoter regionல பைண்ட் ஆகும் promoter regionல வந்து பாத்தீங்கன்னா அது பைண்ட் ஆனாதான் DNA dependent RNA polymerase இந்த process இனிஷியேட் ஆக முடியும் இந்த இடத்துல பைண்ட் ஆகும் அப்ப இனிஷியேட் பண்ண முடியும் சரி ஓகே அதுக்கு அடுத்து the promoter regions வந்து பார்த்தீங்கன்னா in prokaryotes means prokaryotes means வந்து பார்த்தீங்கன்னா AT richனா அடினரி தைமின் ரிச்சா இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கவனிச்சு பாருங்க AT இப்படி போடும்போது டாடா அப்படின்னு வரும் சோ அதனால இது பேரு டாடா பாக்ஸ் அப்படின்னு பேர் இருக்கு இது பேர் என்னது டாடா பாக்ஸ் இத ஃபைண்ட் அவுட் பண்ணது ப்ரோக்ராம்ஸ்ல யாரு அப்படினா பிரிக்னவ் அப்படிங்கற ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணதால அது பேரு பிரிக்னவ் பாக்ஸ் இத ஃபைண்ட் அவுட் பண்ணது பிரிக்னவ் அப்படிங்கறவரால பிரிக்னவ் பாக்ஸ் சொல்றாங்க இதுவே இந்த promoter region in eukaryotes
யூகேரியன்ஸ்ல இதை ஃபைண்ட் அவுட் பண்ணவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாடா பாக்ஸை அதே ஏடி ரிச்சா இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி வரக்கூடியதா இருக்கும். டாடா பாக்ஸ் வரக்கூடியது. இது வந்து ஹார்னஸ் பாக்ஸ். Goldberg Harness box னுவாங்க. Harness box நாம ஓகே. This is the promoterக்கான கான்செப்ட். சோ அப்ப இது எங்க லொகேட்டட் ஆயிருக்கு? அப்ப அப்ஸ்ட்ரீம்ல DNA டிபெண்டன்ட் DNA RNA பாலிமரேஸ் பைண்ட் ஆகுது. இங்க பைண்ட் ஆகிட்டா இது என்ன செய்யும்? 5' வந்து பாத்தீங்கன்னா 3' அந்த சீக்வென்ஸ் பாலிமரைசேஷன் பண்ணும். அப்ப ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா DNA டிபெண்டன்ட் RNA பாலிமரேஸ் ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதி வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும்? ஹோல்ட் பண்ணும். அது 5' to 3' பாலிமரைசேஷன் process ஒன்லி ஒரு வழியில தான் பண்ணும். 5' to 3' தான் பண்ணும். பாருங்க 5' to 3'. சரி ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து ப்ரோமோட்டர் ரீஜன். சரி ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ரீஜன். ஸ்ட்ரக்சரல் ஜீன் சார். வாட் இஸ் ஸ்ட்ரக்சரல் ஜீன்? ஸ்ட்ரக்சரல் ஜீன் வந்து பாத்தீங்கன்னா it is present in the between promoter and terminator குள்ள ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்கும். the structural gene வந்து பாத்தீங்கன்னா in functional area. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இத பார்க்கிறதுக்கு முன்னாடி டெர்மினேட்டர் ரீஜனை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். டெர்மினேட்டர்ங்கிறது இட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா 3' end of coding strand located in the 3' end of coding strand. இப்போ இது போடணும் அப்படின்னா 3' end of coding strand. கோடிங் ஸ்ட்ராண்ட்ல இருக்கு. பாருங்க கோடிங் ஸ்ட்ராண்ட் வந்து 3' endல இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் சொல்லுவோம் நம்ம. டெர்மினேட்டர். இங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் process வந்து பார்த்தா என்ன செய்யும் அப்படின்னா லிசன் இங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் process end these regions are terminator regionல the transcription process வந்து பார்த்தா goes to end இங்க தான் முடியுது அப்படிங்கறத சொல்வாங்க டெர்மினேட்டர் regionல. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சு வச்சிங்க அடிஷனலா இங்க ஏன்னா process of transcription டிஸ்கஸ் பண்ண தான் போறோம். இங்க DNA dependent RNA polymerase how to find the perfect of promoter regions are எப்படி promoter regionல கரெக்ட்டா வந்து பைண்ட் ஆகுது இந்த இடத்துல வந்து பைண்ட் ஆகுது அப்படி கேட்டினா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்மா அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் வந்து ஹெல்ப் பண்ணும். சிக்மா ஃபேக்டர் அப்படிங்கிற புரோட்டீன். அதே மாதிரி டெர்மினேட்டர் ரீஜன்ல வந்தவனே கட்டாயமா சார் அப்படினா டெர்மினேட்டர் ரீஜன்ல என்ன புரோட்டீன் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படினா ரோ அப்படிங்கிற ஃபேக்டர் ரோ ஃபேக்டர் புரோட்டீன் ஒரு புரோட்டீன் இருக்கும். அது வந்து ஒண்ணுதான் அதுதான் கட் பண்ணி விடும். இந்த process வந்து பார்த்தா டிரான்ஸ்கிரிப்ஷன் process கட் பண்ணி mRNA தனியா கட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ அப்ப வந்து பார்த்தா இங்க அடுத்து ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஸ்ட்ரக்சரல் ஜீனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா நம்ம டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கோடிங் ஸ்டாண்ட் ரெண்டுமே வருது. இதுல டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் மீன்ஸ் வந்து பார்த்தா ஆல்வேஸ் the polarity of template stand 3' to 5'. நீங்க பாருங்க 3' to 5' எப்பவுமே டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் வந்து பார்த்தா 3' to 5' போலாரிட்டி தான் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்து அதனால தான் இது வந்து டெம்ப்ளேட் ஆக்டர் இது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் பேர். இது வந்து கோடிங் ஸ்டாண்ட். கோடிங் ஸ்டாண்ட் ஆல்வேஸ் 5' to 3'. இப்படி தான் இருக்கும். சார் இது வந்து பாத்தீங்கன்னா during the transcription process does not involve in the வந்து பாத்தீங்கன்னா any code எந்த ஒரு கோடுமே பண்றதில்ல. why this name is called coding stand சார் அப்படி கேட்டீங்க அப்படின்னா listen இது டைரக்டா எதையும் கோட் பண்றதில்ல. பட் ஆனா ஒரு விஷயம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன சார் அப்படி கேட்டீங்கன்னா நீங்க இந்த ஸ்டாண்டையும் இதுல இருந்து இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல உருவான mRNA ஸ்டாண்டையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா more or less similar-ஆ இருக்கும். more or less நீங்க நல்லா பாருங்க இங்க அடிலைன் இருக்கு அடிலைன் தைமின் வர இங்க more or less similar ஏன் சார் சொல்றோம் அப்படின்னா ஒரே ஒரு இடம் மட்டும் சேஞ்ச் ஆகும். என்ன சார் அப்படின்னா எங்கெல்லாம் தைமின் வருதோ இந்த இடத்துல அங்கெல்லாம் யுராசில் வந்துருக்கும். மற்றபடி சேமா இருக்கும். அப்ப யுராசில் இன்ஸ்டெட் ஆஃப் தைமின் அந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் நடந்து நீங்க கவனிச்சு பாருங்க. எங்கெல்லாம் தைமின் வருதோ அந்த இடத்துல யுராசில் இருக்கும். mRNA சார்
யுராசில் இருக்கும் தைமின் வர இடத்துல. மற்றபடி சேம் சீக்வன்சஸ் ஆஸ் வந்து எம்ஆர்என்ஏவோட நீங்க கோட் பண்ணக்கூடிய எம்ஆர்என்ஏவோட இருந்து அப்படியே சேம் சீக்வன்ஸ் இருக்கிறதுனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ஸ்டாண்டு. ஆனால் இது இன்வால்வ் ஆகாது. இதுதான் வந்து கோட் பண்ண ஸ்டாண்டு. பட் இருந்தாலும் சிமிலர் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் ஸ்டாண்டோட சிமிலரான வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடினா பேஸ்வர்ஸ் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா டைமிங் எங்கே வருதோ அங்கே மட்டும் யுராசில் இருக்கும், மற்றபடி சேமாக இருக்கும். இது தான் கான்செப்ட். சரி, ஓகே சார். இதில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி சார் ரைஸ் பண்ணுறாங்க அதையும் சொல்லிடுறேன். லிசன் நீங்கள் கவனிச்சு பாருங்க. இதில் ஏற்கனவே நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, இதனால சொல்லிடுறேன். இப்போ அவங்க டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டாங்க. இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டாங்க 3' to 5' கொடுத்து டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டாங்க. இதனுடைய எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டர்ட் அவங்க கேட்கலாம். இந்த ஸ்டாண்டர்ட் கேட்கலாம். 5' to 3' போட்டு எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டர்ட் கேட்கலாம். ஒருவேளை இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு சப்போஸ் ஒரு சில நேரங்களில் கொஸ்டின்ல இந்த கோடிங் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டர்ட் ட்ராப் பண்ண சொல்லுவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க, கோடிங் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டாங்க எம்ஆர்என்ஏ சொன்னாங்க அப்படின்னா கோடிங் ஸ்டாண்டர்டுடைய போலாரிட்டியும் எம்ஆர்என்ஏ போலாரிட்டியும் சேம் 5' தான். அந்த 3' போலாரிட்டி சேஞ்ச் பண்ணாதீங்க. அப்போ வந்து என்ன செய்யணும் நீங்க, அதாவது கோடிங் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு எம்ஆர்என்ஏ கேட்டா எங்கெல்லாம் டைமிங் வருதோ அந்த இடத்துல யுராசில் போட்டு அப்படியே அதான் ஆன்சர். எங்க டைமிங் வருதோ அதை மட்டும் தூக்கிட்டு யுராசில் வச்சுட்டோம்னா அது ஆன்சர். கோடிங் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு கேட்டா சார் டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டாங்க சார், டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு எம்ஆர்என்ஏ கேட்கறாங்க சார். அப்போ நீங்க காம்ப்ளிமெண்டரி சீக்வென்ஸ் போடணும். அங்க குவானைன் இருந்தா இங்க சைடோசின் வரணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனா ஒரு சேஞ்ச் மட்டும் நீங்க பண்ணணும். இங்க எங்கெல்லாம் அடினைன் வருதோ அங்க எல்லாம் யுராசிலா பண்ணணும். எப்ப டெம்ப்ளேட்டை கொடுத்துட்டு எம்ஆர்என்ஏ சீக்வென்ஸ் அவங்க கேட்டால் நீங்க இப்படி தான் செய்யணும், தெரிஞ்சு வச்சுங்க. சில நேரங்கள்ல இதையும் செய்வாங்க. சில நேரங்கள்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருவாங்க, அது டெம்ப்ளேட்டா கோடிங்கான்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா 3' 5' மட்டும் கொடுத்துருவாங்க, போலாரிட்டி மட்டும் சொல்லிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீக்வென்ஸை கொடுத்துட்டு இது 3' 5' ஸ்டார்ட் பண்ணி 5' முடிஞ்சு இந்த சீக்வென்ஸை கொடுத்தாங்க. இதுக்கான கோவம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ ஸ்டாண்ட் எழுதுங்கன்னா நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 3' 5' இருக்கு, இது ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்டு. அப்போ இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு நம்ம எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ ஸ்டாண்ட் ஆஃப் 5' to 3' இது ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட். 5' to 3' இதுதான் சீக்வென்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு எம்ஆர்என்ஏ கேட்கறாங்க. அப்ப இது என்ன சீக்வென்ஸ்னு அவங்க சொல்லல, அவங்க சொல்லவே தேவையில்ல. நீங்க 5' to 3' வந்து டிஎன்ஏ ஸ்டாண்ட்னாவே அது ஆல்வேஸ் கோடிங் ஸ்டாண்ட் தான். அதுக்கும் நீங்க ஆன்சர் இப்போ நம்ம முன்ன சொன்ன மாதிரியே செஞ்சிடணும். இதை கொஸ்டின்ஸை கேட்டுட்டே இருப்பாங்க, பார்த்துங்க. சரிங்க சார். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், ஒரு சிங்கிள் டைரக்ஷன்ல தான் 5' to 3' டைரக்ஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், பாலிமரைசேஷன் ப்ராசஸை செய்யும், ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல. நெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் அண்ட் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் அண்ட் ஜீன். சரி, ஓகே. டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட் அண்ட் ஜீனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜீனுக்கு நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜீனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இட் இஸ் எ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஜீனுக்கு. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னது, அதாவது ஃபாதர் டு ஆஃப்ஸ்பிரிங்ஸ், ஆஃப்ஸ்பிரிங் டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் எடுத்துட்டு போகுது இல்லையா. ஒரு கேரக்டர் ஆர் எனி ஒன் ஆஃப் த வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வந்து ஹையோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா நோஸோ இட் இஸ் சிமிலர் டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், அது சிமிலர் டு என்னுடைய ஃபாதர் ஆர் மதர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ ஒரு கேரக்டரை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போகிறத நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம். அப்போ ஜீனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. இதில் நல்லா புரிஞ்சு வச்சுங்க. இப்போ நம்ம டிஎன்ஏ சீக்வென்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ டிஎன்ஏ சீக்வென்ஸ் இருக்கு அப்படின்னா லிசன், இதுல ஜீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் ஆர் லெஸ் இது ஒரு சீக்வென்ஸ் ஜீன் வச்சுக்கோங்க. இப்படி எவ்வளவு ஜீன்ஸ் அது இருக்கு அப்படின்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஜீன்.
இப்படி எவ்வளோ ஜீன் இருக்கும் அப்படின்னா 20 to 25k, அதாவது thousands, 20,000 இருந்து 25,000 ஆஃப் ஜீன்ஸ் ஒரு என்டையர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோட ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் எவ்வளோ ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். கோடிங் சீக்வன்ஸாக இருக்கும், நான் கோடிங். கோடிங் போடனா என்ன, அது இப்போ லிசன் ஒரு 6,000 to 6k to 12k, அதாவது 6,000 to 12,000 ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸ்பிரஸ் ஆகும். அது எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னா என்ன செய்யும், அந்த ஜீன் தான் எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணும், அந்த எம்ஆர்என்ஏ தான் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். அந்த 6,000 to 12,000க்கு மேலே இருக்கிற அந்த ஜீன்லாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதெல்லாம் நான் கோடிங்காக இருக்கும். எந்த எம்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணாது, புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணாது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ சார் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் சீக்வன்ஸ் இது ரேஷியோ எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா ஒரு 30% இருந்து 60% வரைக்கும் கோடிங் ஸ்டாண்டாக இருக்கும். இப்போ லேசர் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு என்டையர் டிஎன்ஏவோட ஒரு ஹியூமன் டிஎன்ஏல அப்ராக்சிமேட்லி 20,000 to 25,000 ஆஃப் ஜீன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த ஜீன்ல எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 12,000 தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன செய்யும், அந்த 6 to 12,000 ஜீன்ஸ் மட்டும்தான் எம்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணும். அதுதான் எம்ஆர்என்ஏ தான் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ல புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதர் ஜீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோடிங் சீக்வன்ஸாக எதையும் கோட் பண்ணாதுன்றதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய ரேஷியோ 30 to 60% ஜீன்ஸ் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ்லேருந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. சரிங்க சார். நெக்ஸ்ட் நீங்க டோட்டல் ஜீனோமை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் ஜீனோம் டிஎன்ஏ கலெக்ட் பண்ணீங்கன்னா less than 2%. இதெல்லாம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல இருக்கு. less than 2% only புரோட்டீன் வந்து only ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், அதாவது டோட்டல் ஓவரால் அந்த ஜீனோம் எல்லா ஜீனோம் நம்மளுடைய ஜீனோம் மொத்தத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இல்லை டிஎன்ஏ மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணும்போது only less than 2% ஆஃப் ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, எக்ஸ்பிரஸ் ஆகுது, புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது, அதாவது எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணுது, அது டிரான்ஸ்லேஷன் மூலமா புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சார் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் எடுத்த ஜீன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது சிஸ்ட்ரான் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சார் வாட் இஸ் சிஸ்ட்ரான் சார்? சிஸ்ட்ரான் nothing, it is a functional unit of gene. இது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஜீன். சார் அப்போ ஜீனுக்கு ஏதோ ஒன்று சொன்னீங்க சார், அதாவது ஜீனுங்கிறது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது அடுத்தடுத்த தலைமுறை கடத்துறது, சரிங்களா, பண்புகளை கடத்துறது. ஆனால் சிஸ்ட்ரான்ங்கிறது ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஒரு ஜீனுடைய ஃபங்க்ஷன் ஆகுது, எக்ஸ்பிரஸ் ஆகி எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணக்கூடிய அந்த யூனிட்டுக்கு பேர் சிஸ்ட்ரான் சொல்கிறோம். இந்த யூனிட் பேர் நம்ம சிஸ்ட்ரான். இது ஒரு யூனிட், இது ஒரு சிஸ்ட்ரான், அவ்வளோதான். இது வந்து பார்த்தோன்னா இந்த ஜீன் எம்ஆர்என்ஏவை இப்போ சிந்தசிஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால இது இந்த என்டையர் பகுதியை நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு சிஸ்ட்ரான் சொல்றோம். அப்ப ஒரு ஜீன் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஜீனுடைய ஃபங்க்ஷனல் யூனிட் தான் சிஸ்ட்ரான். ஞாபகம் வச்சுங்க. இந்த சிஸ்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா மோனோசிஸ்டோனிக் அண்ட் பாலிசிஸ்டோனிக் ரெண்டு இருக்கு. இதுல மோனோசிஸ்டோனிக் வந்து பாத்தீங்கன்னா யூகேரியட்ஸ்லயும் பாலிசிஸ்டோனிக் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோகேரியட்ஸ். என்ன சார் வாட் இஸ் மோனோசிஸ்டோனிக் சார்? மோனோசிஸ்டோனிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன், மோனோனா ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப வந்து ஒன்லி ஒன் பாலிபெப்டைட் செயினை மட்டும் தான் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அந்த ஒன்லி ஒன் பாலிபெப்டைட் செயின் வந்து ஒரு புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணி கொடுக்கும், ஒரு புரோட்டீன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் பாலிபெப்டைட் செயினை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணா ஒரு ஜீன். இப்ப பாருங்க, இது ஒரு ஜீன். இந்த ஜீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணிருக்கு. இந்த எம்ஆர்என்ஏ போயிட்டு ஒரு பாலிபெப்டைட் செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் புரோட்டீன்ஸை சிந்தசிஸ் பண்ணி ஒரு புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணி கொடுத்தா அது மோனோசிஸ்டோனிக் யூகேரியட்ஸ்ல. இப்போ பாலிசிஸ்டோனிக் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாலினா நமக்கு தெரியும் மெனி. ப்ரோகேரியட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு
பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகுறதுல மெனி பாலிபெப்டைட் செயின்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ நிறைய ப்ரோட்டீன்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அந்த பாலிசிஸ்டோனிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அப்படிங்கிறத பாலிசிஸ்டோனிக் என்னன்னு தெரிஞ்சுங்க. இவ்வளோதான். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரான் எக்ஸான்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபர்தராக நம்ம ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி இருந்தாலும் சொல்லிடுறோம். நம்ம இப்போ நம்மளுடைய யூகரியாட்ஸுடைய HNRNA சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ் mRNA, அதாவது mRNA உருவாவதுக்கு முன்னாடி அது ப்ராசஸ் ஆகி தான் mRNA சின்தசிஸ் ஆகும். அங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக mRNA பற்றி பேசிக்கிறோம். பட் யூகரியாட்ஸில் டேரெக்டாக mRNA சின்தசிஸ் ஆகாது. அது எப்படி ஆகுதுங்கிறத நம்ம ப்ராசஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் சிஸ்ட்ரான் இன்ட்ரான் அதாவது எக்ஸான் இன்ட்ரான்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ எக்ஸான்ங்கிறது இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் சீக்வென்ஸ் ஏரியா. எக்ஸ்பிரஸ்ட் சீக்வென்ஸ் ஏரியா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸானு. ஆனால் இன்ட்ரான்ங்கிறது 2 எக்ஸான் டிஃபரெண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் த 2 எக்ஸான்ஸ்க்கு இடையில இன்ட்ரான் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ். இது எப்படி ஸ்ப்ளைசிங் மூலிமா ஸ்ப்ளைசியோசோம் அப்படிங்கிற ஒரு என்சைம் புரோட்டீன் மூலிமா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸான்ஸ் மட்டும் ஃபேஸ்ட் ஆகிட்டு எப்படி ஒரு mRNA ஃபார்ம் ஆகுது, இதை பற்றி நம்ம ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.